இன்னைக்கு மார்னிங் வாஷ் பண்ணி இந்த க்ளோத்ஸ் எல்லாமே ட்ரையா இருந்தது. அது எல்லாமே நான் ரூம்க்கு எடுத்துட்டு வந்துட்டேன். தனித்தனியா அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். என்னதும், ஜீவாதும். அப்பதான் எனக்கு எடுத்து வைக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, என் ட்ரெஸ்ஸோட ஜீவா ட்ரெஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் இன்னைக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் டே. நான் ப்ராப்பரா ஆயில் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணலான்ற ஒரு ஐடியால இருந்தேன். அண்ட் என்கிட்ட நெறைய பேர் டிஎம்ல கேட்டிருந்தீங்க. ஆயில் வந்து இந்த மாரி ஃப்ரீஸ் ஆயிருதுக்கா உங்களுது. என்ன பண்றது? அப்டின்ட்டு. ஆக்சுவலி அந்த மாரி ஃப்ரீஸ் ஆனா ஒரிஜினல் ஆயில்னு அர்த்தம். சம்டைம்ஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆனா இந்த மாரி ஆகும் தான். நான் ஏசிலேயே வச்சிருந்தனால இப்டி ஃப்ரீஸா இருந்தது. பட் இட்ஸ் ஓகே. நான் அப்டியே தான் யூஸ் பண்ண போறேன். நான் வேற ரூம்க்கு வந்துட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலான்னு. எனக்கு எப்பயுமே இப்படிதான் சாங்ஸ் கேட்டுட்டே பண்றப்ப டக்கு டக்குன்னு என் வேலைய வந்து முடிச்சுருவேன். என் பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் கலந்து தான் இருக்கும். திடீர்னு இங்கிலீஷ் சாங் வரும், கொரியன் சாங் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு 90ஸ், 80ஸ் எல்லாமே கலந்து தான் வரும். ஆயில் ஃப்ரீஸ் ஆயிருந்தனால லைட் கலர்ல இருக்கு. இல்லன்னா நல்ல ஒரு கிரீன் கலர்லயே இருக்கும். இதுக்கப்புறம் நானும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் முன்னெல்லாம் ட்ரையர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப சன்லைட்ல போய் நின்னா ஒரு 10 மினிட்ஸ்ல எனக்கு வந்துட்டு ட்ரை ஆயிடுது. ஜீவாக்கு 2 மினிட்ஸ் கூட இல்ல. வந்தாங்க, டக்குன்னு கீழ போயிட்டாங்க. நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டாலே அந்த டேவே ஒரு மாரி நல்லா இருக்க மாரி இருக்கும். அண்ட் ஃபேஸுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி நான் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு அந்த மாரி இருந்தாலும் சொல்லுங்க. பாய்.